தீப்பந்தத்தோட ஒளி இரவாதனோட பாடி மேல இப்ப படர்ந்து இருக்கு, வெளிச்சம் இருக்கு. ஆனா பாரி குனிஞ்சு இரவாதனை பார்க்கவே இல்லைங்க. நிமிர்ந்தபடி தேக்கனையே பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா தேக்கனம் நிமிர்ந்து பாரிய பார்க்கவில்லை. குனிந்தபடி இரவாதனையே பார்த்து கொண்டு இருக்கிறார். ரெண்டு பேருக்குள்ளேயும் உள்ள அந்த உள்ளுணர்வு கொந்தளித்து கொண்டிருக்கிறது. கரையை படிச்சு பேசும்போதே எனக்கு அப்படியே கண்ணுல கண்ணீரா ஊத்துதே. அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கும்? பாரி குனிஞ்சு இரவாதனோட உடலை பார்த்தாலோ இல்ல தேக்க நிமிந்து பாரியோட முகத்தை பார்த்தாலோ உடஞ்சு போயிருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் வாயை விட்டு அழுதா வீரர்களோட சுத்தி நிக்கிற மத்த வீரர்களோட மனநிலைய கொஞ்சம் எண்ணி பாருங்க. அதுவும் பாரியும் தேக்கனும் கலங்கினா அவங்களோட நிலைமை என்னவாகும்? அதை தவிர்க்கணும்ன்றதுக்காக தான் ரெண்டு பேரும் இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நின்ன இடத்த விட்டு அவங்க ரெண்டு பேருமே நகரல. வாரிக்கையனும் கபிலரும் மேட்ரை கேள்விப்பட்டு மேலேயே ஒரு கொகையாடு வாரத்திலேயே உட்காந்துட்டாங்க. பாரியோட வந்து நிக்கிற நம்ம காலம்ப ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறா. தேக்கனையும் வேல்பாரியையும் என்ன செய்யுதுன்னு அவனுக்கும் பிடிபடல. ஒவ்வொரு கணமும் கடக்கவே முடியாத கணமா இருக்கு. ஒவ்வொரு நொடியும் கடக்க